ஹாய் எவ்ரிவான். உலகில் உள்ள 10 பணக்கார குடும்பங்களை ப்ளூம்பெர்க் நிறுவனம் பட்டியல்படுத்தியுள்ளது. உலகில் உள்ள 90% பணங்களையும் செல்வங்களையும் 10% மக்களே அனுபவிக்கின்றனர். 10% வளங்களையும் செல்வங்களையும் 90% மக்கள் அனுபவிக்கின்றனர். அந்த வகையில் உலகில் 25 குடும்பங்கள் முன்னிலை பணக்கார குடும்பங்களாக காணப்படுகின்றது. அந்த குடும்பங்களில் முன்னிலை 10 குடும்பங்களை ப்ளூம்பெர்க் நிறுவனம் பட்டியல்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இந்த விரிந்து பறந்து காணப்படும் உலகிலே அதிகளவான வளங்களும் சொத்துக்களும் காணப்படுகின்றது. என்றாலும் இந்த சொத்துக்களில் அதிகளவான 90% சொத்துக்களை பணக்காரர்கள், பணம் படைத்தவர்களே அனுபவிக்கின்றனர். அந்த வகையில் முதல் 10 நிலையில் உள்ள பணக்கார குடும்பங்கள் தொடர்பான பட்டியல் ப்ளூம்பெர்க் நிறுவனத்தினால் 2025க்கான குடும்பங்களின் பட்டியல் ப்ளூம்பெர்க் நிறுவனத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் எலன் மஸ்கின் சொத்துக்களும் பங்குகளும் பல மடங்கு உயர்ந்து எலன் மஸ்க் உலகின் முன்னிலை பணக்காரராக வளர்ச்சி அடைந்திருந்தார். அவ்வாறான நிலையில் 2024ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது குடும்பங்களின் பணக்கார பட்டியலிலும் சில மாற்றங்களுடன் 10 பணக்கார குடும்பங்களின் பட்டியலையே ப்ளூம்பெர்க் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அந்த தரவரிசைகளிலே 10ஆம் இடத்தில் தாம்சன் ராய்ட்டர் நிறுவனம் காணப்படுகின்றது. 87 பில்லியன் அமெரிக்கா டாலர்களுடனே இந்த குடும்பம் 10ஆம் இடத்தில் காணப்படுகின்றது. இந்த குடும்பம் 1920ஆம் ஆண்டு ராய் தாம்சனினால் உருவாக்கப்பட்ட நிறுவனத்தின் ஊடாக பலபடி வளர்ச்சிகளுக்கு மத்தியில் தற்போது உலகின் 10வது பணக்கார குடும்பமாக காணப்படுகின்றது. இந்த குடும்பத்திற்கு சொந்தமாக பல நிதி நிறுவனங்கள், தரவுகள், தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் காணப்படுகின்றது. இதனூடாகவே உலகின் 10ஆம் இடத்தில் இவர்கள் காணப்படுகின்றார்கள். 1930ஆம் ஆண்டு ராய் தாம்சனினால் வானொலி நிறுவனம் உருவாக்கப்பட்டதில் இருந்து இந்த நிறுவனம் இயங்கி வருகின்றது. இந்த குடும்பத்திற்கு சொந்தமாக இந்த நிறுவனத்தின் 70% பங்குகள் காணப்படுகின்றது. இந்த தரவரிசையில் பிரான்சை சேர்ந்த வெதெய்ம குடும்பம் 9ஆம் இடத்தில் காணப்படுகின்றது. ஜெராட் மற்றும் வெதெய்மர் ஆகியோரே இந்த நிறுவனங்களின் உரிமையாளர்களாக தற்போது செயற்பட்டு வருகின்றனர். 3வது தலைமுறையே இந்த குடும்பத்தின் பணக்காரர்களாக தற்பொழுது செயற்பட்டு வருகின்றனர். பிரான்சை சேர்ந்த இவர்களின் சொத்து மதிப்பு 88 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்படுகின்றது. ஆடை உற்பத்தி இவர்களின் பிரதான தொழில்களில் ஒன்றாக காணப்படுகின்றது. அதே போன்று பல்துறை சார்ந்த நிறுவனங்களும் இவர்களுக்கு சொந்தமானதாக காணப்படுகின்றது. 1920ஆம் ஆண்டு முதலாக இவர்களின் நிறுவனம் உருவாக்கப்பட்டதில் இருந்து உலகில் பிரபலமான குடும்பமாக காணப்படும் நிலையில் தற்பொழுது உலகின் 10 பணக்கார குடும்பங்களின் தரவரிசையில் 9ஆம் இடத்தில் இருக்கின்றனர். உலகின் பணக்கார குடும்பங்களின் தரவரிசையில் 8ஆம் இடத்தில் இந்தியாவை சேர்ந்த அம்பானி குடும்பமே காணப்படுகின்றது. அம்பானி குடும்பத்தின் 2ஆம், 3ஆம் நிலை தலைமுறைகளே தற்பொழுது இந்த நிறுவனங்களின் உரிமையாளர்களாக செயற்படுகின்றனர். இவர்களுக்கு சொந்தமான பல நிறுவனங்கள் காணப்படுகின்றது. அதில் மிக முக்கியமாக அம்பானியின் புதல்வர்களான முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி போன்றவர்கள் காணப்படும் நிலையில் அதிலும் மிக பிரபலமானவராக முகேஷ் அம்பானி காணப்படுகின்றார். இவருக்கு சொந்தமானதாக இந்தியாவிலே நடாத்தப்படும் பிரபலமான கிரிக்கெட் தொடரான இந்தியன் பிரீமியர் லீக்கான IPLஇன் மும்பை இந்தியன்ஸ் அணியின் உரிமையாளர்களாக இவர்களே காணப்படுகின்றனர். அதே போன்று உலகில் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனத்தையும் நடாத்துபவர்களாக இந்த அம்பானி குடும்பம் காணப்படுகின்றது. தொலைபேசி, தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் உட்பட பல உற்பத்தி பொருட்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களாகவும் பல நிறுவனங்களின் உரிமையாளராகவும் முகேஷ் அம்பானி காணப்படுகின்றார். உலகிலே மிக பெரும் அடுக்குமாடி குடியிருப்பிலே வாழக்கூடியவராக முகேஷ் அம்பானி காணப்படுகின்றார். இவர் வாழும் வீடு 27 மாடிகளை கொண்டதாக காணப்படுகின்றது. இவர்களின் சொத்து மதிப்பாக 99 பில்லியன் அமெரிக்கா டாலர்கள் காணப்படுகின்றது. இந்த தரவரிசையில் 7ஆம் இடத்தில் மாஸ் குடும்பம் காணப்படுகின்றது. அமெரிக்காவை சேர்ந்த இந்த குடும்பத்தின் 5ஆம் தலைமுறையே தற்பொழுது இந்த குடும்பத்திலே காணப்படுகின்றனர். இவர்களின் சொத்து மதிப்பாக 133 பில்லியன்
அமெரிக்க டாலர்கள் காணப்படுகின்றது. இவர்களின் பிரதானமான நிறுவனங்களாக M&M நிறுவனம், அதே போன்று மில்கிவே நிறுவனம், சாக்லேட் உற்பத்தி நிறுவனம் என்பன பிரபலமான நிறுவனங்களாக காணப்படுகின்றது. அதிலும் தற்பொழுது இவர்கள் அதிக அளவில் லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனமாக செல்ல பிராணிகளுக்கான உற்பத்தி பொருட்கள் காணப்படுகின்றது. இதனூடாகவே இவர்கள் 46% லாபங்களை ஈட்டுவதாக கூறப்படுகின்றது. இந்த குடும்பம் அமெரிக்காவில் மிக பிரபலமான குடும்பமாக காணப்படுவதுடன் உலக பணக்கார குடும்பங்கள் தரவரிசையிலும் 7ஆம் இடத்தில் இருக்கின்றன. இந்த தரவரிசையில் 6ஆம் இடத்தில் உலகில் பிரபலமான ஒரு நாட்டின் ஆளும் வர்க்கமாக காணப்படும் சவுதி அரேபியாவை சேர்ந்த அல் சவுத் குடும்பம் காணப்படுகின்றது. அல் சவுத் குடும்பத்தின் 3ஆம் தலைமுறையினரே தற்பொழுது இந்த குடும்பத்திலே செயற்பட்டு வருகின்றனர். அதிலும் மிக முக்கியமாக சவுதி அரேபியாவின் தலைமை பீடத்திலே காணப்படுபவராக முகமது பின் சல்மான் காணப்படுகின்றார். இவருடைய தனிப்பட்ட சொத்து மாத்திரம் 1 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்படுகின்றது. இவர்களுடைய குடும்பத்தின் சொத்து மதிப்பாக 140 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் காணப்படுகின்றது. அதிக அளவிலே எண்ணெய் உற்பத்தி ஊடாகவே இவர்களுடைய குடும்பம் லாபம் ஈட்டக்கூடியதாக காணப்படுகின்றது. அதே போன்று சவுதி அரேபியாவின் அதிகளவான ஆட்சி பீடத்தில் இருப்பவர்களாகவும் அதிகாரத்தில் இருப்பவர்களாகவும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களாகவே காணப்படுகின்றனர். பணக்கார குடும்பங்கள் தரவரிசையில் 6ஆம் இடத்தில் சவுதி அரேபியாவை சேர்ந்த அல் சவுத் குடும்பம் காணப்படுகின்றது. உலக பணக்கார குடும்பங்கள் தரவரிசையிலே 5ஆம் இடத்தில் அமெரிக்காவை சேர்ந்த கோச் குடும்பம் காணப்படுகின்றது. இவர்களின் சொத்து மதிப்பாக 148 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் காணப்படுகின்றது. இவர்களின் உற்பத்திகளாக எண்ணெய், ரசாயனம், கனிமங்கள், நிதி நிறுவனங்கள், கணனி உற்பத்திகள் என பல நிறுவனங்களின் சொந்தக்காரர்களாக இந்த குடும்பம் காணப்படுகின்றது. அதன் அடிப்படையிலே தற்பொழுது இந்த குடும்பமும் உலகின் முன்னிலை குடும்பங்களில் ஒன்றாக காணப்படுகின்றது. இந்த குடும்பத்தின் 3ஆம் தலைமுறையே தற்பொழுது செயற்பட்டு வருகின்றது. அதிலும் தற்பொழுது பிரெடரிக், சார்ல்ஸ், வில்லியம்ஸ், டேவிட் போன்றவர்களே இந்த குடும்பத்தின் பிரதானமானவர்களாக செயற்படுகின்றனர். அதிலும் அதிகளவான நிறுவனங்களின் உரிமையாளர்களாக டேவிட் மற்றும் பிரெடரிக் ஆகியோர் காணப்படுகின்றனர். இந்த தரவரிசையில் 4ஆம் இடத்தில் பிரான்சை சேர்ந்த ஹேம்ஸ் குடும்பம் காணப்படுகின்றது. இவர்களின் சொத்து மதிப்பாக 170 அமெரிக்க டாலர்கள் காணப்படுகின்றது. இவர்களின் மிக முக்கியமான உற்பத்திகளாக உலகம் பூராகவும் பல்துறை சார்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவர்களாக இவர்களின் குடும்பம் காணப்படுகின்றது. அதிலும் பிரபலமானதாக ஆடம்பர ஃபேஷன் நிறுவனங்கள் காணப்படுகின்றது. இதனூடாகவே அதிக அளவில் சொத்துக்களை சேர்க்கக்கூடியதாக ஹேம்ஸ் குடும்பம் காணப்படுகின்றது. அந்த வகையில் உலக பணக்கார குடும்பங்கள் தரவரிசையில் 4ஆம் இடத்தில் இந்த குடும்பம் காணப்படுகின்றது. இந்த தரவரிசையில் 3ஆம் இடத்தில் கட்டாரை சேர்ந்த அல் தானி குடும்பம் காணப்படுகின்றது. அல் தானி குடும்பத்தின் 8வது பரம்பரையே தற்பொழுது காணப்படுகின்றது. அதே போன்று ஆளும் வர்க்கமாக கட்டாரின் ஆளும் வர்க்கத்தை சேர்ந்தவர்களாக இந்த குடும்பமே காணப்படுகின்றது. இந்த குடும்பத்தின் ஆட்சியே தற்பொழுது கட்டாரிலே நடைபெறுகின்றது. தமீம் அல் அதானி அவர்களே தற்பொழுது கட்டாரின் அதிபராகவும் செயற்படுகின்றார். இவர்களின் சொத்து மதிப்பாக 172 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் காணப்படுகின்றது. இவர்களின் பிரதானமான உற்பத்திகளாக எண்ணெய் உற்பத்தி, எரிவாயு உற்பத்தி என்பன காணப்படுகின்றது. இதனூடாகவே உலகில் பிரபலமான நாடாகவும் கட்டார் காணப்படுகின்றது. அதிக அளவிலே தொழில் வாய்ப்பிற்காக இந்தியா, இலங்கை, பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் இருந்தும் கட்டாரை நோக்கி செல்வதற்கான மிக முக்கியமான காரணம் எரிவாயு உற்பத்தியும் எண்ணெய் உற்பத்தி ஊடாகவும் சில வருடங்களில் அதிக அளவு வளர்ச்சி அடைந்த நாடாக கட்டார் காணப்படுகின்றது. அந்த கட்டார் நாட்டின் மிக முக்கியமான குடும்பமாகவும் ஆளும் வர்க்கமாகவும் உலகின் பணக்கார குடும்பங்கள் தரவரிசையிலும் 3ஆம் இடத்தில் அல் தானி குடும்பம் காணப்படுகின்றது. உலகின் பணக்கார குடும்பங்கள் வரிசையில் 2ஆம் இடத்திலும் அரபு உலகைச் சேர்ந்த ஒரு நாட்டின் ஆளும் வர்க்கமே காணப்படுகின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தை சேர்ந்த அல் நஹ்யான் குடும்பமே காணப்படுகின்றது. இவர்களின் சொத்து மதிப்பாக 323 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் காணப்படுகின்றது. இவர்களும் எண்ணெய் உற்பத்தி சார்ந்த பல உற்பத்தி நிறுவனங்களின் உரிமையாளர்களாக இவர்கள் காணப்படுகின்றார்கள். அதே போன்று உலகிலே அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடிய நாடாகவும் ஐக்கிய அரபு அமீரகம் காணப்படுகின்றது. ஒரு அழகிய தேசமாக, கட்டடங்களாலும் கடலாலும் அழகுபடுத்தப்பட்ட ஒரு தேசமாக ஐக்கிய அரபு அமீரகம் காணப்படுகின்றது. இந்த ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஆளும் வர்க்கமே உலகின் பணக்கார குடும்பங்கள் தரவரிசையில் 2ஆம் இடத்திலும் இருக்கின்றனர்.
அதே போன்று இந்த குடும்பத்தை சேர்ந்த ஷேக் முகமது சயித் அல் நஹ்யான் என்பவரே தற்பொழுது இந்த நாட்டின் அதிபராகவும் செயற்படுகின்றார். உலக பணக்கார குடும்பங்கள் தரவரிசையில் முதலாம் இடத்தில் வால்டன் குடும்பம் காணப்படுகின்றது. அமெரிக்காவை சேர்ந்த இந்த குடும்பமே உலக பணக்கார தரவரிசையில் முதலாம் இடத்தில் காணப்படுகின்றது. வால்மார்ட் நிறுவனம் ஊடாக உலகம் பூராகவும் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் ஒரு குடும்பமாகவும் காணப்படுகின்றது. வால்மார்ட் ஃபேமிலி என்றாலே அமெரிக்காவிலும் உலகிலும் மிக பிரபலமான குடும்பமாக காணப்படுகின்றது. அமெரிக்காவை சேர்ந்த இவர்களின் சொத்து மதிப்பாக 432 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் காணப்படுகின்றது. இந்த குடும்பத்தினும் 3ஆம் தலைமுறையே இந்த தொழில்களில் ஈடுபடக்கூடியவர்களாகவும் முன்னிலை பணக்காரர்களாகவும் காணப்படுகின்றனர். அதே போன்று வால்மார்ட் நிறுவனத்தின் 46% பங்குகள் இந்த குடும்பத்திற்கு சொந்தமானதாகவே காணப்படுகின்றது. எனவே 2025ஆம் ஆண்டில் உலகில் பிரபலமான முன்னிலை பணக்காரர்களின் பட்டியலில் முன்னிலையில் காணப்படும் 10 பேர் தொடர்பான பட்டியலையே ப்ளூம்பர்க் நிறுவனம் வெளியிட்டிருந்தது. 2025ஆம் ஆண்டின் முன்னிலை பணக்கார குடும்பமாக வால்மார்ட் குடும்பம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.